நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்துட்டியா? நான் உனக்காக தான் இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டே இருந்தேன். வா, இத உன்னோட வீட நினைச்சுக்கிட்டு தயங்காம உள்ள வா. ஐயோ, இது கூட இந்த டப்பாவை நானே வச்சுக்கிறேன். சரியா, நீ வா. இங்கே செப்பலை கட்டி விட்டுறேன். உள்ள வா, உனக்கு நான் டீ டிஃபன் எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன். நீ உள்ள வா, உள்ள வா. அப்பா ஆண்டவா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இந்த சவிதா போடுற செருப்பு இருக்கே, 1000 வாட்டி சொல்லிருக்கேன் அதை போடாதேன்னு. கொஞ்சம் இருந்ததா என் காலே உடைஞ்சிருக்கும். அம்மா மீனாட்சி, உள்ள ரூம்ல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியே வா, வந்து உனக்காக வாங்கிட்டு வந்திருக்க பொருள் எல்லாம் பாரு. ரொம்ப நல்லா இருக்கு. அற்புதமா இருக்கு. இந்தாம்மா. இது ரொம்ப நல்லா இருக்கத்த. உனக்கு இது பிடிச்சிருக்கா இல்ல வேற வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? உண்மையா சொல்லுனா எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கத்த. அப்புறம் இதோட இந்த நேரம் என்னோட நேரத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் அத்த, இல்லையா அத்த? அப்புறம் மீனாட்சி, வளகாப்பு நேரத்துல என்னோட கல்யாண நகை எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுக்கறேன். நிஜமாவா அத்த? தாங்கும் அத்த, ரொம்ப தாங்கும். மீனாட்சி, நல்லா கேட்டியா? காலையில இருந்து சும்மா எங்க அம்மா மேல பொய்ப்பழி சுமத்திட்டு இருந்தல, இப்ப பாரு உனக்காக அவங்க என்னெல்லாம் செய்யறாங்கன்னு. இந்த துணியை போட்டுக்கிட்டு அத்தையோட எல்லா நகையும் போட்டுட்டு நிக்க போறேன். கடவுளே, நான் பார்க்க ரொம்ப அழகா இருப்பேன்ல, அதுவும் மகாராணி மாதிரியே இருப்பேன். ஆமா, மார்க்கெட்ல இருந்து இங்க வர ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னைக்கு பிரீத்தி ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ல இருக்கா. அந்த பையன் அவளை ஏத்துக்குவானா இல்லையான்னு கூட தெரியலையே. யார் அந்த பையன்? அவன் பிள்ளையார் கோயில் இருக்கிற பையனை மட்டும் எனக்கு தெரியுது. அதை நான் நேத்தே உறுதிப்படுத்திக்கிட்டேன். அம்மா சந்தியா, சந்தியா, நீ அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. இங்க பாருமா, நாம மீனாட்சிக்காக புது வளையல் வாங்கியிருந்தோமே, அதை எந்த பையில வச்சிருக்க? சீக்கிரம் எடு.
அப்படியே மீச்சிங்கா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அத்தை, எனக்கு எப்பவுமே வளையல்னா ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் சந்தியா, நீ ஒண்ணு பண்ணு. நீ சூர்யா கூட போ. வந்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பரிசு எல்லாத்தையும் எடுத்து வை. அந்த நேரத்துல உட்காந்து தேடிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காதுல்ல? சரிங்க அத்தை. அடாடா, ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா, இன்னைக்கு மருமகளோட வளகாப்பு, அதனால அவங்களுக்கு காஸ்ட்லியான ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க. ஆனா ஆனா எனக்கு பாருங்க, என்னைக்காவது எனக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி தந்திருக்கீங்களா? இந்த வீட்டுக்கு செல்ல பொண்ணுன்னு பேரு மட்டும்தான். மருமகளுங்களுக்கு மட்டும் எல்லாமே பண்ணுங்க, எனக்கு மட்டும் எதுவுமே பண்ணாதீங்க. ஏன் ஏதோ பேசிட்டு இருக்க? மூஞ்சி ஆளி பாரு. எனக்கு பொண்ணை நல்லா பாசமா பாத்துக்க தெரியாதுதாம்மா. அதனாலதான் ரொம்ப பாசமா பாத்துக்கிற ஒரு மாமியார் வீட்டுக்கு உன்னை அனுப்ப போறேன். நீ அங்க போனதுக்கு அப்புறம் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை உன் மாமியார் கிட்ட சொல்லு, அவங்க செய்வாங்க. உனக்காக எவ்வளவு செஞ்சாலும் சரி, அதுல ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே தானே இருப்ப. ஆயிரம் தடவை உன்கிட்ட நான் சொல்லியாச்சு, அந்த பெரிய ஹீல்ஸ் இருக்கிற செருப்பை வெளியே வைக்காதேன்னு. உன்னால இன்னைக்கு என்னோட காலே உடைஞ்சு போயிருக்கும். அம்மா, எதுக்கு எல்லாத்துக்கும் ஏன் மேல பழி சுமத்துறீங்க? என்னோட செருப்பெல்லாம் ரூம்குள்ள தான் இருக்கு, வாசல்ல ஒண்ணு விடலையே. ஆனா பெரிய பெரிய ஹீல்ஸ் இருக்கிற செருப்பை போடுறது இந்த வீட்ல நீ ஒருத்தி தானே. இந்த வீட்ல வேற யார் போட்டுக்கறாங்க? ஆனா அது எப்படி அம்மா? ஆமா, உள்ள ரூம்ல யார் இருக்காங்க? ஓ ஓ, ஆ அது வந்து பியூட்டி பார்லர்ல இருந்து ஆள் வந்திருக்காங்க அத்தை. அது வந்து அவங்க சந்தியாக்காவோட ரொம்ப நெருங்கின தோழி. அவங்க பார்லர்ல தான் வேலை பாக்குறாங்களாம். நல்லா மாட்டி விடுறாளே. அதான் அவங்க இன்னைக்கு காலையில எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வளகாப்புல, அதுக்கு எனக்கு வாழ்த்து சொல்லணுன்றதுக்காக ஃபோன் பண்ணாங்க அத்தை. அது வந்து அத்தை அவங்க ஒத்துக்கவே இல்ல. என்னை பார்த்தா சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு அழகா இருக்கவங்கள நான் தான் அலங்காரம் பண்ணுவேன்ட்டாங்க. சந்தியாக்காக்கு வேற அவங்க ரொம்ப நெருங்கின தோழியில, அதான் என்னாலையும் வேண்டான்னு சொல்ல முடியல அத்தை. அதான் அவங்கதான் வந்திருக்காங்க. சரி சரி. ஆனா எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கிரீம் போட சொல்லு. குரங்கு குட்டி மாதிரி தயாராயிட்டு உட்காந்துட்டு இருக்காது. அப்புறம் விக்ரம், எங்க அலங்காரம் செய்யணும்னு நான் உன்கிட்ட சொல்றேன், நீ என் கூட வா. சரிம்மா. சீக்கிரம் வா. ஏ மோகன், நீயும் வா, என் கூட வா. சீக்கிரம் ஆவட்டும், வேலையை முடிச்சிடலாம். உண்மையிலேயே நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் அண்ணி. ஓசியில பியூட்டிஷியன் கூட கிடைச்சிட்டாங்களா? நீங்க ரொம்ப பெரிய ஆள் அண்ணி. ஏதாவது ஒரு பொருள் ஓசியில கிடைக்குதுன்னா அதுக்கு முதல்ல ஒரு பொருள் தேவைன்னு சொல்லுவாங்க. அதான் மூளை. அது உங்ககிட்ட இல்லவே இல்ல. அவரே கிளம்பி விடாதேன்னு இவங்க சொல்றது நான் கேட்க மாட்டேன். இன்னைக்கு நான் கண்டிப்பா அழகா இருப்பேன். அப்பதான் இவங்க எல்லாருக்கும் என்னோட அழகை பத்தி தெரிய வரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது வந்து பிரீத்தி, நீ இந்த டப்பால என்ன பொருள் எல்லாம் வச்சிருக்கியோ அது எல்லாத்தையும் எடுத்து என்னோட முகத்துல போட்டு அழகாக்கிட்டேன்னா, இந்த சினிமால நடிகைங்க எல்லாம் மேக்கப் போட்டு எவ்வளவு அழகா இருப்பாங்க, அதே மாதிரி இது எல்லாத்தையும் போட்டு நீ என்ன அழகாக்கணும். இவங்களுக்கு மேக்கப் செய்ய தான் நான் இங்க வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா மோகனை பார்க்க தானே நான் இங்க வந்திருக்கேன். சந்தியாவுக்கு, சூர்யாவுக்கு, அத்தைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. என் பிரெக்னன்சி மேட்டர் அவங்களுக்கும் தெரியும். ஆனா அவங்களுக்கு தெரியாம தானே மோகனை மீட் பண்ணணும். கொஞ்சம் சிரிங்க. இவ்வளோ இல்ல, கொஞ்சமா சிரிங்க. இன்னைக்கு பெரியத்தையோட மருமக என்ன பார்த்து நிச்சயமா வைத்தறிச்சல் படுவா. இன்னைக்கு வீட்ல ஃபங்க்ஷன்றதுனால எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல. அப்புறம் மோகன். மீனாட்சி, அம்மா அம்மா நீங்க வந்துட்டீங்களா?
நீங்க உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருங்க, அதுக்குள்ள நான் சந்தியாவை போய் மீட் பண்ணிட்டு வந்துடுறேன். மோகன், பிரதீக், நீ இங்க என்ன பண்ற? எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்த? ஏன் என்ன பார்த்தா பயமா இருக்கா? ஏன் தப்பு என்ன இருக்கு? ஏன் என்னோட போனை கூட எடுக்க மாட்டற? அதனாலதான் வேற வழி இல்லாம உன்னோட மீனாட்சி அண்ணியோட பியூட்டிஷியனா இங்க வந்திருக்கேன். பிரதீக், அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கே ரொம்ப டென்ஷனா இருக்கு. சொல்ல போனா நானே உன்னை பார்க்க வரலான்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள நீயே இங்க வந்துட்ட. அம்மா ஒரு வேளை பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால தயவு செஞ்சுங்கிறது போ பிரீத்தி. நானே வந்து உன்னை பார்த்து பேசுறேன். நீ எந்த ப்ராப்ளம் பத்தி பேசிட்டு இருக்க? பெரிய ப்ராப்ளம் ஏற்கனவே வந்துருச்சு மோகன். அதனாலதான் உனக்கு நான் திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்கேன். என் வீட்ல இருக்கிறவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு மோகன். உனக்கு எந்த ஐடியாவுமே இல்ல நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நான் திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என் காலை நீ எடுக்கவே மாட்ற. எப்படி நான் அவங்கள நம்ப வைக்கிறது? நீ என்ன கல்யாணம் பண்ணி எதை வச்சு நான் அவங்க கிட்ட சொல்ல? மோகன், இப்ப கூட நீ உன் ஃபேமிலி கிட்ட இதை பத்தி பேசலனா அப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் நம்ம மேரேஜ் பத்தி பேச இங்க வந்துருவாங்க. சிங்க பாரு, நீ எப்படி அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது? எப்படி உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சது? நீ எதுக்காக இதெல்லாம் அவங்க கிட்ட போய் சொன்ன? இதனால ஒரு பெரிய பிரச்சனையா வரும். மோகன், என்ன எப்படி எல்லாத்தையும் விடு. நான் சொல்றத கேளு மோகன். நடந்தது ஏதோ நடந்துருச்சு மோகன். இதுக்கு மேல எதையுமே நம்மளால மாத்த முடியாது. ஆனா இத பத்தி உன்னோட ஃபேமிலி கிட்ட உடனடியா நீ பேசியே ஆகணும் மோகன். நீ இங்க என்ன பண்ற? நீ எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருக்க? பிரீத்தி, எங்கதான் போனா? நீ எப்படிங்க என் வீட்டுக்கு? நீ உனக்கு ஏதாவது வேலை இருக்கா என்ன? போச்சு போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டேன். சீக்கிரமா போய் ஏதாவது சமாளிக்கணுமே. சீக்கிரம் போ. அத்தை அத்தை, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல சந்தியாக்காவோட தோழி ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு. இவங்க தான் அவங்க. இவங்களோட பேரு பிரீத்தி அத்தை. ரொம்ப நல்லா மேக்கப் போடுவாங்க. அதான் இவங்களை வர சொன்னேன். அப்புறம் இன்னொரு விஷயம் அத்தை, இவங்க தான் அந்த பியூட்டி பார்லர்ல வேலை பார்க்கறாங்க அத்தை. அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இவ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பொண்ணோட உதவி தேவையில்லை. இந்த வீட்டுக்கு அழகா அலங்காரம் பண்ணிருக்கிற மருமக தேவைன்னு நான் எப்பவுமே சொன்னதில்லை. சாதாரணமா இருந்தாலும் என் மருமக லட்சணமா இருந்தா போதும். மீனாட்சி என்ன செய்யணும்னு நினைக்கிறாளோ அதை அவ தானாவே செஞ்சுக்கிட்டோம். பாருங்க அத்தை, வேண்டாம் அத்தை, ஒண்ணும் இல்ல. அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. இங்க பாருங்க அத்தை, என்னோட மேக்கப்லாம் இன்னும் சுத்தமா முடியவே இல்ல அத்தை. சொல்ல போனா அதுக்கு இவங்க இன்னும் முழுசா தலை கூட மாறி முடிக்கல அத்தை. இவங்க போக சொல்லாதீங்க அத்தை, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அத்தை. அத்தை இல்லைன்னா எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்க அத்தை. வந்து வந்து இன்னைக்கு பெரியத்தையும் அவங்களோட மருமகளும் நம்மளோட வீட்டுக்கு வர போறாங்கல்ல அத்தை. அவங்க என்ன பார்த்து சிரிக்க கூடாதுல்ல. அவங்க நேத்து கூட எல்லாருக்கும் முன்னாடி வச்சு என்னதானே கிண்டல் பண்ணாங்க அத்தை. இல்ல அத்தை, இந்த பொண்ணை நீங்க போக சொல்லாதீங்க அத்தை. அத்தை அப்படி இல்லனா இவங்க ஆரம்பிச்ச வேலையை மட்டும் இவங்க முடிச்சிட்டு போட்டோ அத்தை. பாருங்க அத்தை, நீங்க எனக்காக ஒத்துக்கோங்க அத்தை. உங்களோட மருமக இன்னைக்கு எல்லார் முன்னாடி ரொம்ப அழகா தெரியணும்ல அத்தை. தயவு செஞ்சு நான் அழகா இருக்கணும்ன்றதுக்காக ஒத்துக்கோங்க அத்தை. உங்களுக்கு கெஞ்சி கேக்குறத எனக்காக ஒத்துக்கோங்க அத்தை. சரி, இதையெல்லாம் போட்டுக்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அத்தை இந்த கொலுசு பாக்குறதுக்கு. உங்ககிட்ட நான் சொல்லட்டுமா, என்ன நீங்க ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க அத்தை. என் அம்மா கூட என்ன இந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிட்டதே இல்ல அத்தை. நீங்க வாங்க பிரீத்தி.
அம்மா சந்தியா, என் கூட வா. உள்ள சமையல் கட்டுக்கு வாமா, கொஞ்சம் வேலை இருக்கு. அம்மா சந்தியா. சொல்லுங்க அத்தை. இந்தம்மா, இந்த ஆப்பிளை வெட்டி மீனாட்சி கிட்ட கொடுத்துட்டு வந்துருமா. அலங்காரம் பண்ணிக்கிறேன்னு உட்காந்துட்டா அப்புறம் சாப்பாட்டு விஷயத்துல அவ கவனமே போகாது. போமா. அத்தை, பிரீத்திக்கும் கொடுக்கவா? சரி சரி, வீட்டுக்கு வந்த விருந்தாளிய அவமானப்படுத்தக்கூடாது. அவளுக்கும் கொடு. அப்புறமா பிரீத்திக்கு நம்ம தட்டுல கொண்டு போய் கொடுக்காத. வேற பாத்திரம் இருக்குல்ல, அதுல கொண்டு போய் கொடு. எதுக்கத்த வேற பிளேட்ல கொடுக்கணும்? வேற வேற பிளேட்ல கொடுத்தா பாக்குறதுக்கு நல்லா இருக்காதே. அவ குடும்பத்துலதான் மீன் அது இதுன்னு என்னென்னமோ சாப்பிடுவாங்களே, நம்ம தட்டுல அவ எப்படி சாப்பிட முடியும்? அதனால நான் சொன்னதை செய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, வீட்டுக்கு வந்த விருந்தாளி அப்படி பார்த்தோன்னா அது நல்லா இருக்காது அத்தை. அதனால நீங்க பாரு, அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வித்தியாசங்களை எல்லாம் யாராலையுமே மாத்த முடியாது சந்தியா. கஸ்தூரி, சொல்லுங்கம்மா. இத புடி. இத மீனாட்சி ரூம்ல கொண்டு போய் கொடு. சரி, இப்பவே கொடுத்துட்டு வரேன். நீயும் போமா, போய் சீக்கிரம் தயாராயிட்டு வா. எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சரிங்க அத்தை. சந்தியா, எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. பிரீத்தி எதுக்காக இப்ப நம்ம வீட்டுக்கு வந்து தங்கணும், அதுவும் இந்த நிலைமையில? எனக்கு எனக்கும் அதுதான் புரியவே மாட்டேங்குது. அத்தை இருக்கிறதுனால என்னால எதுவும் சரியா கேட்க முடியல. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம தெருவில் திருவிழா நடக்கும்போது கூட பிரீத்தி இங்க வந்திருந்தா. அவளோட பாய் ஃப்ரெண்ட் பிள்ளையார் கோயில் தெரு பையன் தாங்க. பிள்ளையார் கோயில் தெரு பையனா? யாரா இருக்கும்? தெரியலங்க, அதை பத்திலாம் பிரீத்தி எதுவும் சொல்லல. ஆனா ஒண்ணு, நேத்து அவ யாரோ ஒரு பையன் கிட்ட நின்று பேசிட்டு இருந்தா. அந்த பையனோட முகத்தை என்னால பார்க்க முடியல. ஆனா ஒண்ணு, அவன் கையில கட்டியிருந்த வாட்சை மட்டும் நான் பார்த்தேன். சந்தியா, அந்த பையன் யாரா இருந்தாலும் சரி, ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. அவன் நிச்சயமா பொண்ணுங்களை மதிக்க தெரியாதவன். அவனுக்கு உண்மையான காதலோட மதிப்பும் தெரியல. நீங்களே சொல்லுங்க சத்யா, அந்த பிரீத்திக்கு இந்த மாதிரி சமயத்துல அந்த பையனோட அன்பு அரவணைப்பும் அந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படும்? ஆனா அந்த பையன் அவ கூடவே இல்லை, அவ கூட பேசவும் இல்லை. மோகன், ஆனா இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் என்னோட ரூம்ல இருந்தது. பரமதி இதை அவங்க ரெண்டு பேரையும் அம்மா கீழே கொண்டு வர சொன்னாங்க. சரி.